அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற கம்பைன் நான் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கேடாரில் லைப்ரரி எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சென்ற மாதம் நடைபெற்ற தேர்வு இது. அந்த கொஸ்டின் பேப்பருடைய ரிவ்யூ பண்ணி அதுக்கு எப்படி இருந்தது, அந்த கேள்வித்தாள் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. ஆன்சர் கீயை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த எக்ஸாமினேஷன் லைப்ரரி சயின்ஸ் பேப்பரில் 200 கேள்விகளும் ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கேள்விகள். ஜென்ரல் ஸ்டடீஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ, குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாம் எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்களோ அதே ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஆனால் லைப்ரரி பேப்பரை பொறுத்த வரைக்கும் மிக கடினமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். லைப்ரரி பேப்பர் ஒவ்வொரு ஆண்டும் மேலும் மேலும் டஃப்பாக்கி கொண்டே போகிறார்கள். சென்ற ஆண்டு கொஸ்டின் பேப்பருக்கும் இந்த ஆண்டு கொஸ்டின் பேப்பருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக கொஸ்டின் பேப்பரை டஃப் பண்ணிகிட்ருக்காங்க. லைப்ரரி சயின்ஸோட 200 கொஸ்டின்ஸ் இருந்தது. அந்த 200 கொஸ்டின்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் 3 வகையாக அந்த கேள்விகளை பிரிக்க முடியும். ஒன்று ஒன்லைன் கொஸ்டின்ஸ், டைரக்ட் கொஸ்டின்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஒன்லைன் கொஸ்டின்ஸு. ஒரே சிங்கிள் பெரிய காம்ப்ளிகேட்டடாக இல்லை, டைரக்ட் கொஸ்டின்ஸு. இயர், ஃபவுண்டர் அந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு வகை. ரெண்டாவது வகை அசர்ஷன் ரீசனிங். மூன்றாவது வகை மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி. இந்த 3 வகையாக இந்த கேள்வித்தாள் 200 கேள்விகளும் இதுக்குள் தான் அடங்கும். கிட்டத்தட்ட ஒரு 110 கொஸ்டின்ஸு ஒன்லைன் கொஸ்டின்ஸாகவே இருந்தது. அதாவது டைரக்ட் கொஸ்டின்ஸ், நான் சொன்ன மாதிரி ஹூ இஸ் த ஃபவுண்டர், வாட் இஸ் த அப்ரிவேஷன் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். இந்த 110 கொஸ்டின்ஸில் ஒரு 80 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்தது. யார் வேணாலும் எழுதலாம், ரொம்ப சாதாரணமான கொஸ்டின்ஸாக இருந்தது. ஆனால் மிச்சம் இருக்கிற அந்த 30 கொஸ்டின்ஸ் இந்த டைரக்ட் ஒன்லைன் கொஸ்டின்ஸில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் நல்ல கடினமாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற அந்த இதில் 110 கொஸ்டின்ஸ் ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிற 90 கொஸ்டின்ஸும் நான் சொன்ன மாதிரி 90 கொஸ்டின்ஸில் ஒரு 10-25 கொஸ்டின் அசர்ஷன் ரீசனிங், மேட்ச் த ஃபாலோயிங், அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு அந்த ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. நான் 5 ஆப்ஷனில் ஏபிசி டி, ஏ மட்டும் ஆன்சர், பி மட்டும் ஆன்சர், அதாவது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர்னு போட்டு அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரியாக ஒரு 90 கொஸ்டின்ஸ் அசர்ஷன் ரீசனிங், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மேட்ச் த ஃபாலோயிங் இந்த மாதிரி பெரிய பெரிய கொஸ்டின்ஸ். இந்த ஒரு கொஸ்டினே பார்த்திங்கன்னா ஒரு பேஜை ஆக்கிரமிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இதில் என்ன ஒரு இதுனா, இந்த 90 கொஸ்டின்ஸுமே எளிதானது அல்ல. நமக்கு லிஸ்ட்டு 1ஓட லிஸ்ட்டு 2 மேட்ச் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 2 தெரியும், 2 தெரியாது, கேள்விப்படாத 1-2 இருக்கும் அதில். அதே மாதிரி அசர்ஷன் ரீசனிங்கில் ஏதாவது 1 தெரியும், 1 தெரியவே தெரியாது, கேள்விப்படாததாக இருக்கும். அதாவது தெரியும் தெரியாது, ஒரு பகுதி கேள்வித்தாளுடைய கேள்விகள் தெரியும், மறுபகுதி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தெரியாது, கேள்விப்படாத மாதிரி இருக்கும். அதனால தான் அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த 90 கொஸ்டின்ஸ் அசர்ஷன் ரீசனிங், மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் ஒரு பக்கம் வருது. ஒரு பேஜ் ஃபுல்லாகவே இந்த கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது, 75% ஆஃப் த பேஜ். அப்போ இந்த கேள்வித்தாள்களை நம்ம படித்து புரிஞ்சு வர்றதுக்குள்ளேயே நமக்கு அந்த 3 மணி நேரம் பத்தவே பத்தாது. ஸோ 3 மணி நேரம் பத்தாதுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அந்தளவுக்கு டஃப்பு. ஒரு கொஸ்டின்லேருந்து அடுத்த கொஸ்டினுக்கு நம்மளால் நகர்றதுக்கான டைம் இல்லை. ஒரு கொஸ்டினை வாசித்து அதுக்கான விடை தெரியும் வரை அதிலேயே நம்ம ஸ்டிக் பண்ணி அதிகமான நேரங்கள் கடத்தப்படுகின்றன. அப்படி வரும்பொழுது கடைசியில் என்ன ஆகும்னா, அவசரத்தில் பேனிக் ஆகி தெரிஞ்சதுக்கும் தெரியாமல் போயிடும் ஆன்சர்.
தெரிஞ்ச ஆன்சர் கூட தவறாக விடையளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுதான் இந்த கொஸ்டின் பேப்பரில் நிறைய தேர்வர்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த கொஸ்டின்ஸ் அடுத்து இந்த கொஸ்டினில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிஜி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி காமனான சிலபஸ் இருக்குது. நமக்கு தெரியும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட் சிலபஸையும் வச்சு பார்த்தீங்கன்னா காமனான சிலபஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் லைப்ரரி ரெண்டுத்துலேயுமே இருக்கும் அதே மாதிரி. அப்போ அந்த மாதிரி இருக்கிற டாப்பிக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் பிஜி லெவலில் எடுத்திருக்காங்க. ஒரு பிஎல்ஐஎஸ் லெவலில் இல்லை, பிஜி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸு ஷூட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸு பிஜி லெவலில் ஷூட் பண்ணதான் நமக்கு கடினமாக்கிட்டு. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் இந்த முறை எவ்வளோ கட் ஆஃப் வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் கடினமாக இருந்தது. அப்போ எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு நமது அகாடமியை சார்ந்த சிந்துமதி என்ற பெண்மணி மாநில அளவில் முதல் மதிப்பெண் வாங்கினாங்க. 327 மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க. 2024 ரிஷிராஜன் 328 மதிப்பெண்கள் வாங்கினாங்க, ஒரு மார்க் அதிகம். அதாவது பார்த்திங்கன்னா 328 மதிப்பெண்கள் வாங்கினாங்க 2024 தேர்வில். அவங்க மாநில அளவில் முதலிடம். நம்ம அகாடமி தொடர்ந்து 2 வருஷம் மாநில அளவில் முதலிடம் வாங்கிட்டுருக்கு. அந்த மதிப்பெண்கள் இதுதான். சரி, இந்த முறை பார்த்திங்கன்னா அப்போது இந்த மாநில அளவில் வாங்கக்கூடிய ஒரு நபர் ஒரு 330 மார்க் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக வாங்க முடியாது. ஏனென்றால் இந்த கேள்வித்தாள் சற்று கடினமாகவே இருந்துள்ளது. அதனால் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நீங்கள் எப்படி பார்த்தாலும் லைப்ரரி பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 140லேருந்து 145 கொஸ்டின்ஸு கண்டிப்பாக போட்டிருக்கணும். இல்லைனா லைப்ரரியில் பாஸ் பண்ண முடியாது. 200 கேள்விகளுக்கு 145 கேள்விகள் வச்சுக்கலாம். அப்போ மார்க் எவ்வளோ வரும்? 1.5 மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா 217 மதிப்பெண்கள். 300 மார்க்குக்கு 217 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 கேள்விகளுக்கு 65 கேள்வி கண்டிப்பாக அடித்தாகணும். அப்படி இருக்கும்போது அதில் 150க்கு மதிப்பெண்கள் 97 மதிப்பெண்கள் வரும். அப்போ எவ்வளோ? ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா 217 ஒரு 97 சேர்த்தா ஒரு 313 315 மார்க்குக்குள்ளே வரணும். கண்டிப்பாக ஒரு 320 மார்க் வாங்குறவங்க, கண்டிப்பாக 320 மார்க் வாங்குறவங்க 320 to 25க்குள்ளே வாங்குறவங்க நிச்சயமாக ஸ்டேட் ரேங்க் ஹோல்டராக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது நம்ம அகாடமியோடைய கணிப்பு. கடந்த 2 ஆண்டுகளில் வாங்கின அந்த மதிப்பெண்கள் எட்டுவது என்பது சிரமம். அதனால் ஒரு 320 மதிப்பெண்கள் 315 மதிப்பெண்கள் வாங்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மார்க்கும் அந்தளவுக்கு கடினம் வாங்குவது. ஒரு 320 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் ஹோல்டராக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கேள்வித்தாள் நமக்கு சொல்கிறது என்னென்னா, இன்னும் கடினமாக ப்ரிப்பேர் செய்ய வேண்டும், உட்கார்ந்து படிக்கணும். இந்த எக்ஸாம் டைமில் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதத்துலேயோ நீங்கள் படிக்க முடியாது என்பதைத்தான் இந்த கேள்வித்தாள் நமக்கு சொல்கிறது. முன்பு காலங்களில் இருந்த மாதிரி பிஎல்எஸ் லைப்ரரி சயின்ஸு காலேஜ் சிலபஸில் இருக்கக்கூடியதோ எம்எல்ஏஎஸில் இருக்கக்கூடிய சிலபஸையோ மட்டும் படித்து நம்மளால் தேர்ச்சி வர முடியாது. மிகவும் அனலிட்டிக்கலாக படிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு கேள்வித்தாள் நமக்கு சொல்கின்றன. கண்டிப்பாக ஒரு வருடம் உட்கார்ந்து படித்தாதான் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ண முடியும் என்பதை இந்த கேள்வித்தாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஸோ படிக்கக்கூடிய தேர்வர்களாகட்டும், அகாடமி நடத்தக்கூடியவங்களாகட்டும், இன்னும் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுன்றது தான் இந்த கொஸ்டின் பேப்பர் சொல்லுது. கிடைக்காதெல்லாம் கிடையாது. உட்கார்ந்து படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா புக்கில் இருந்தால் எடுக்கிறாங்க, சிலபஸில் இருந்தால் எடுக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கோச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ நமது அகாடமியும் அதை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கின்றன. நம்ம அகாடமியில் சேர்ந்து படிக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அகாடமியுடைய கஸ்டமர் கேர் நம்பரை தொடர்பு கொண்டு அதில் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். கம்ப்ளீட் டீச்சிங், வீக்லி டெஸ்ட்டு, அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹார்ட் காப்பி ஆஃப் புக்ஸு எல்லாமே குறைந்த கட்டணத்தில் கடந்த ஆண்டுகளாக ஃபீஸில் எந்த மாற்றமும் இல்லாமல் குறைந்த கட்டணத்தை தான் வாங்கிட்டுருக்கோம். அதில் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம்.
விருப்பமுள்ளவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் எங்களுடைய அகாடமி